நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். தமிழ்நாடு சட்டசபையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் அளிக்காததால் அரசியல் சாசனத்தின் 142வது பிரிவை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் ஒப்புதல் அளித்தது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் கவர்னருக்கு காலக்கெடு நிர்ணயித்த நீதிபதிகள் கவர்னரால் அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஜனாதிபதிக்கும் காலக்கெடு நிர்ணயித்தனர். தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்களை எல்லாம் பல மாதங்களாக ஊறப்போட்ட ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இந்தியா முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஜனாதிபதிக்கும் 3 மாத காலக்கெடு நிர்ணயித்து உத்தரவிட்டிருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் துணை ஜனாதிபதியை துணைக்கு அழைத்து வந்திருக்கிறது மோடி அரசு. தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு ராஜ்பவனை தாண்டி ராஷ்டிரபதி பவன் வரை வந்து நின்றதை தன் ஆணவத்திற்கு கிடைத்த அடியாக பார்க்கிறது மத்திய அரசு. மசோதா ஒப்புதலுக்கு காலக்கெடு விதித்த விவகாரத்தில் ஜனாதிபதிக்கு கோர்ட் அறிவுறுத்த முடியாது என மாநிலங்களவை தலைவரும் துணை ஜனாதிபதியுமான ஜெகதீப் தன்கர் பேரிகை கொட்டியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மசோதாக்களை கிடப்பில் போடும் கவர்னர்களுக்கு கடிவாளம் போடும் வகையிலான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஜனாதிபதி மாளிகைக்குள் மூக்கை நுழைத்திருப்பதை பொறுக்க முடியாமல் பொறுமல்களை யாருடைய வாய்ஸாகவோ கொட்டியிருக்கிறார் தன்கர். ஜனாதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அறிவுறுத்தல்களை வழங்கியது அரிதான நிகழ்வாகவும் பார்க்கப்படுவதால் தான் இப்படியான விமர்சனம் எழுகிறதா? மாநிலங்களவை பயிற்சியில் பங்கேற்றவர்கள் மத்தியில் பேசிய ஜெகதீப் தன்கர், சட்டம் இயற்றும் நிர்வாக நடைமுறையை செயல்படுத்தும் சூப்பர் நாடாளுமன்றமாக செயல்படும் நீதிபதிகள் நம்மிடம் இருக்கிறார்கள். நாட்டின் சட்டம் அவர்களுக்கு பொருந்தாது என்பதால் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. அரசியல் சட்டப்பிரிவு 142 ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான ஒரு அணு ஏவுகணையாக மாறியிருக்கிறது. அது நீதித்துறையிடம் எப்போதும் இருக்கிறது என்கிறார் ஜெகதீப் தன்கர். I have no doubt Parliament cannot script a judgment of a court. I have no doubt about it. Parliament can only legislate and hold institutions, including judiciary and executive, accountable. அரசியல் சட்டப்பிரிவு 142 ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஏவுகணையாக மாறியிருக்கிறது என கவலைப்படுகிறார் ஜெகதீப் தன்கர். சட்டம் அணு ஏவுகணையாக மாறுகிறதே என கவலைப்படும் ஜெகதீப் தன்கர், ஏவுகணைகள் இல்லாமலேயே இந்தியாவின் பகுதிகளை சீனா ஆட்டைய போட்டதை கண்டித்திருக்கிறாரா? இந்தியாவில் நுழைந்து கிராமங்கள் அமைத்து வீடுகள் கட்டி பெயர் சூட்டிய சீனாவை பார்த்து ஜெகதீப் தன்கர் கண்டன ஏவுகணைகளை வீசியிருக்கிறாரா? இந்தியாவின் ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படும் ஜெகதீப் தன்கர் இந்தியாவின் இறையாண்மையே கேள்விக்குறி ஆனபோது எங்கே போனார்? சீனாவை விடுங்கள், அது அந்நிய நாடு. நம்ம நாட்டு விஷயத்துக்கு வருவோம். நாடாளுமன்றம், அதனை சுற்றி இருக்கும் அலுவலகம், அதன் வளாகம் அனைத்தும் நாடாளுமன்ற சபாநாயகர்கள் ஆளுகைக்கு உட்பட்டது. அந்த பகுதியில் எது நடந்தாலும் சபாநாயகர்கள் தான் அதிகாரம் செலுத்த முடியும். மாநிலங்களவை தலைவரான ஜெகதீப் தன்கருக்கு உட்பட்டதுதானே நாடாளுமன்றமும். அப்படிப்பட்ட நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைந்து மக்களவை பார்வையாளர்கள் மாடத்தில் இருந்து 2 பேர் திடீரென அவை மேஜைகளில் குதித்து வண்ணப்புகை பீச்சி அடித்தார்கள். அப்போது ஏன் ஜெகதீப் தன்கரின் ரத்தம் கொதிக்கவில்லை? நாடாளுமன்றத்தில் வண்ணப்புகை வீச்சு விவகாரத்தில் பிரதமர் மோடி அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி எம்பிக்கள் கோரிக்கை வைத்து போராடியதற்காக வரலாற்றிலேயே முதன்முறையாக உலகத்தில் எங்குமே நடக்காத நிகழ்வாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் 141 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள். அந்த அவலத்தை மைக் முன்பு வந்து நின்று ஜெகதீப் தன்கர் பேசியிருக்கிறாரா? உலகில் எங்கும் நிகழாதபடி 153 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மோடி அரசு இடைநீக்கம் செய்தபோது இந்திய ஜனநாயகம், அணுகுண்டு ஏவுகணை இவையெல்லாம் உங்கள் நினைவுக்கு வரவில்லையா ஜெகதீப் தன்கர் அவர்களே என கேள்வி எழுப்புகிறார் மார்க்சிஸ்ட் கட்சி எம்பியும் எழுத்தாளருமான சு வெங்கடேசன். இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் போல் மிமிக்கிரியில் செய்து பேசி நடித்து காட்டினார். இதனை சக எதிர்க்கட்சி எம்பிக்கள் பார்த்து ரசித்தார்கள். கல்யாண் பானர்ஜி ஜெகதீப் தன்கரை போல் பேசுவதை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி செல்போனில் வீடியோ எடுத்தார். இந்த காட்சிகள் வெளியாகி அரசியல் அரங்கில் கலகலப்பை ஏற்படுத்தியது. ஆனால் ஜெகதீப் தன்கருக்கோ எரிச்சலை உண்டாக்கியது.
தன்னை போல் கல்யாண் பானர்ஜி மிமிக்ரி செய்து பேசியதற்கு ஜெகதீப் தன்கர் கண்டனம் தெரிவித்தார். ஒரு எம்பி கேலி செய்வதும் அந்த நிகழ்வை மற்றொரு எம்பி படம் பிடிப்பதும் வெட்கக்கேடானது, ஆபத்தானது, ஏற்றுக்கொள்ள முடியாது என சொன்னார். 5 அடுக்கு பாதுகாப்பு கொண்ட நாடாளுமன்றத்தில் அத்துமீறி அவைக்குள் நுழைந்து வண்ணப்புகை பீச்சி அடிக்கும் போது வெட்கப்படாத நீங்கள் உங்களை மிமிக்ரி செய்த நிகழ்வை அபத்தம் என்கிறீர்கள். உங்களுக்கு சகிப்புத்தன்மையே இல்லை. உங்களுக்கு ஒரு பழைய வரலாற்றை சொல்ல விரும்புகிறேன். 2001-2006 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சபாநாயகராக இருந்தவர் காளிமுத்து. சபாநாயகர் அவைக்குள் நுழையும் போது முதல்வர் உட்பட அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும். சபாநாயகர் காளிமுத்து உள்ளே வரும்போதே முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பவ்யமாக வணக்கம் வைப்பார். நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது முதல்வர் ஜெயலலிதா வந்துவிட்டால் இருக்கை நுனியில் இருந்து எழுந்து வணக்கம் போடுவார். சபாநாயகர் காளிமுத்து எப்படி கூனி குறுகி வளைந்து நெளிந்து வணக்கம் போடுவார் என்பதை அவரைப் போலவே நடித்து செய்து காட்டினார் அன்றைய திமுக உறுப்பினர் துரைமுருகன். 2005 மார்ச் 9ஆம் தேதி நடந்த நிகழ்வு இது. சென்னையின் அழகை சீர்குலைக்கும் முயற்சிகளை எனது அரசு சகித்து கொள்ளாது. ஆற்காடு வீராசாமியின் தம்பி தேவராஜின் விளம்பர நிறுவன ஊழியர்கள் அரசுக்கு சொந்தமான மரத்தை சட்டவிரோதமாக வெட்டியதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என சட்டப்பேரவை விதி 110 கீழ் சட்டமன்றத்தில் அறிக்கை ஒன்றை வாசித்தார் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா. ஆற்காடு வீராசாமி விளக்கம் அளிக்க முயன்றார். சபாநாயகர் காளிமுத்து 110வது விதியில் விவாதம் கிடையாது என மறுத்ததால் திமுக எம்எல்ஏக்கள் எழுந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். பொன்முடி, ப. ரங்கநாதன், பருதி இளம்பழுதி ஆகியோரை வெளியேற்ற காளிமுத்து உத்தரவிடுகிறார். இதனை மற்ற திமுகவினர் தடுத்ததால் அனைவரும் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்படுகின்றனர். இதனை எதிர்த்து பாமக, சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செய்தனர். எதிர்க்கட்சியினர் அனைவரும் கோட்டைக்கு எதிரே சாலையில் அமர்ந்து போராடினார்கள். கிடுகிடு போராட்டத்தால் கடற்கரை சாலையே வெறிச்சோடியது. அடிக்காதே அடிக்காதே, ஜால்ரா அடிக்காதே, மீறாதே மீறாதே, மரபை மீறாதே என கோஷமிட்டபடியே இருந்தனர். பிறகு சாலையிலேயே போட்டி சட்டசபையை நடத்தினார்கள். சபாநாயகராக துரைமுருகன் ஆக்டிங் கொடுத்தார். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல இருக்கையில் உட்கார்ந்தும் உட்காராத சபாநாயகர் என பாடியபடியே காளிமுத்து எப்படி நாற்காலியில் அமர்வார் என தனக்கே உரிய மேனரிசத்துடன் துரைமுருகன் மோனோ ஆக்டிங் செய்து காட்டிய போது சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் ரசித்தார்கள். முதல்வர் வரும்போது காளிமுத்து எப்படி நடந்து கொள்வார் என அப்படியே இமிட்டேட் செய்து காட்டினார். ஜால்ரா சாதனங்களை எல்லாம் தயாராக வைத்துக்கொண்டு ஜிங் சக் என சத்தமிட்டபடியே கலகல கலாட்டாக்களை அன்றைக்கு அரங்கேற்றினார்கள். ஜெயலலிதாவுக்கும் காளிமுத்துவுக்கும் ஏன் தமிழ்நாட்டுக்காரனுக்கும் இருந்த சகிப்புத்தன்மை, விமர்சனங்களை எதிர்கொள்ளும் பக்குவம் கூட ஜெகதீப் தன்கருக்கு இல்லை. இப்படி சகிப்புத்தன்மையே இல்லாதவர் இன்றைக்கு ஜனாதிபதியின் உரிமை பறிபோய்விட்டதென ஒப்பாரி வைக்கிறார். உச்ச நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பில் ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், நாட்டில் என்ன நடக்கிறது என கேள்வி கேட்கிறார் ஜெகதீப் தன்கர். பாஜகவுக்கு பிடிக்காத அரசுகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்கள் அடாவடி செய்கிறார்கள். அமலாக்கத்துறை அத்துமீறல்களை நடத்துகிறது. மத ரீதியாக வெறுப்பு பேச்சுக்களை பாஜக எம்பிக்களே பேசுகிறார்கள். அதானியின் இண்டன்பெர்க் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு விசாரணை கேட்டார்கள். இவ்வளவும் இந்த நாட்டில் தான் நடந்தது. அப்போது நாட்டில் என்ன நடக்கிறது என ஜெகதீப் தன்கர் ஏன் கேட்கவில்லை? என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை பார்ப்பேன் என ஒருபோதும் நினைக்கவில்லை என உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை சொல்கிறார் ஜெகதீப் தன்கர். எதிர்க்கட்சி எம்பிக்கள் 141 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்ட தருணத்தை கூட இந்த நாடு அதுவரை பார்த்ததில்லை தெரியுமா ஜெகதீப் தன்கர் அவர்களே? இந்திய ஜனாதிபதி மிகவும் உயர்ந்த ஒரு பதவி. அரசியல் சாசனத்தை பாதுகாக்கவும் பராமரிப்பதாகவும் கூறி அவர் பதவியேற்கிறார் என சொல்கிறார் ஜெகதீப் தன்கர். 2027ஆம் ஆண்டு இப்போதைய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் பதவிக்காலம் முடிகிறது. அப்போது புதிய ஜனாதிபதி தேர்தல் நடக்கும். அந்த ஜனாதிபதி நாற்காலிக்காகத்தான் ஜெகதீப் தன்கரின் நாக்கு நர்த்தனமாடுகிறதா? அதற்காகத்தான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பந்தி வைக்கிறாரா? அரசியல் சாசனத்தை பாதுகாக்கும் பதவி ஜனாதிபதி பதவி என சொல்லும் ஜெகதீப் தன்கர் அந்த பதவியில் வீட்டிருக்கும் திரௌபதி முர்மு அவமரியாதை செய்யப்பட்ட போதெல்லாம் உங்கள் அறிவை குப்பை தொட்டிக்குள் போட்டுவிட்டீர்களா? அப்போது அரசியல் சாசனம் எக்கேடு கெட்டாலும் எனக்கென்ன என இருந்து விட்டீர்களா? பாஜக மூத்த தலைவர் அத்வானிக்கு பாரத ரத்னா விருதை 2024 அவரது இல்லத்தில் சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். பிரதமர் மோடியும் அத்வானியும் அமர்ந்திருக்க அப்போது திரௌபதி முர்மு நிற்க வைக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. அப்போது தெரியவில்லையா இந்திய ஜனாதிபதி பதவி மிகவும் உயர்வானது என்று? புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு இந்தியாவின் மிக உயரிய அரசியலமைப்பு பதவியில் இருக்கும் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை அழைக்கவில்லை.
அன்றைக்கு அரசியல் சாசனத்தை புதைகுழியில் போட்ட புண்ணியவான்கள் இன்றைக்கு அரசியல் சாசன பாடம் எடுக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் என்பவர் வெறும் இந்திய அரசின் தலைவர் மட்டுமல்ல, அவர் நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கமாக இருப்பவர். அவர் நாடாளுமன்றத்துக்குள் அழைக்கப்படுகிறார். ஆண்டின் முதல் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். இப்படி நாடாளுமன்றத்தோடு தொடர்புடைய ஜனாதிபதி திரௌபதி முர்முவை வைத்து திறந்து வைக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் சொன்னபோது மோடி அரசு செவிசாய்க்கவில்லை. இதனை கண்டித்து புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவை 19 எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன. அப்போது ஜெகதீப் தன்கர் ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பாரா? இதுக்கு மட்டும் கத்துதா அந்த பள்ளி என்ற நடிகர் வடிவேலுவின் வசனம்தான் நினைவுக்கு வருகிறது. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைக்க முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்முவை அழைக்காதது ஒரு வகையில் நவீன தீண்டாமைதானே. தீண்டாமை பாவச் செயல் என்பதால் தானே இந்திய அரசியல் சாசனத்தின் 17வது பிரிவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு எந்த வடிவத்திலும் அதை நடைமுறைப்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. தீண்டாமைக்கு கவலைப்படாத ஜெகதீப் தன்கர் ஜனாதிபதியின் அரசியல் சாசன உரிமை பறிபோய்விட்டது என ஓலமிடுகிறார். நாடாளுமன்றம் அரசியல் அமைப்பின் மாண்புகளை கொண்டு கட்டப்பட்ட ஒன்றாகும். வெறும் ஈகோ நிரம்பிய செங்கற்களை கொண்டு அது கட்டப்பட்டது கிடையாது என ராகுல் காந்தி குமுறினாரே. மக்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கரோ அமைதியாக அத்தனை அடாவடிகளையும் ஆமோதித்து கொண்டிருந்தார். சாதி பாகுபாடு காரணமாக ஜெகநாதர் கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை கருவறைக்குள் சென்று தரிசிக்க விடாமல் 2023 ஜூனில் அனுப்பிய விவகாரம் சர்ச்சைகளுக்கு வித்திட்டது. பலரும் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பினார்கள். ஜெகதீப் தன்கர் பேசினாரா? தமிழ்நாடு ஆளுநர் ரவி கிடப்பில் போட்டு வைத்த மசோதாக்களால் தான் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பைத்தான் விமர்சிக்கிறார் ஜெகதீப் தன்கர். துணை ஜனாதிபதி, மாநிலங்களவை தலைவர் என இரட்டை பதவியில் இருக்கும் ஜெகதீப் தன்கர் தன்னுடைய பழைய ஆளுநர் பாசத்தை இப்போது வெளிக்காட்டியிருக்கிறார். இவர் மேற்கு வங்க ஆளுநராக இருந்தபோது என்னவெல்லாம் செய்தார்? அதையெல்லாம் தமிழ்நாட்டு ஆளுநர் ரவி செய்தபோது ரசித்திருப்பார். அந்த ரவிக்கு களங்கம் வந்து விட்டது என கரையை துடைக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நோக்கி வார்த்தைகளை கொட்டியிருக்கிறார். மேற்கு வங்க ஆளுநராக ஜெகதீப் தன்கர் முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு கொடுத்த டார்ச்சரின் வரலாற்றை மறந்துவிட முடியாது. 2019 ஜூனில் மேற்கு வங்க ஆளுநராக ஜெகதீப் தன்கர் நியமிக்கப்பட்டார். ஆளுநராக பொறுப்பேற்றதில் இருந்தே முதல்வர் மம்தா பானர்ஜியிடம் டப் கொடுத்தார். மம்தா பானர்ஜிக்கு எழுதிய கடிதங்களில் கூட வன்மத்தை கக்கினார். அதிகாரிகளை எல்லாம் வேலைக்காரர்கள் போல் ஜெகதீப் தன்கர் நடத்தியதாக குற்றச்சாட்டுகள் படிக்கப்பட்டன. 2021 மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் வன்முறை ஏற்பட்டது. அப்போது மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என சொன்னார் ஜெகதீப் தன்கர். அதற்கு மம்தா பானர்ஜி, தேர்தல் காலத்தில் மாநில நிர்வாகம் என்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை என பதிலடி கொடுத்தார். மேற்கு வங்க அரசு அனுப்பும் கோப்புகளில் ஆளுநர் ஜெகதீப் தன்கர் கையெழுத்திடுவதில்லை என அமைச்சர்கள் குற்றம் சாட்டினார்கள். மோதல் அதிகரித்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநரை நீக்குவது தொடர்பாக மம்தா பானர்ஜி அரசு ஆலோசித்தது. சட்டசபை கூட்டத்தொடரில் ஆளுநர் ஜெகதீப் தன்கருக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை கொண்டு வர முடிவு செய்த செய்தியை அறிந்து கோபமடைந்த ஆளுநர் ஜெகதீப் தன்கர் 2022 பிப்ரவரி 12 முதல் சட்டசபையை காலவரையின்றி முடக்கி உத்தரவிட்டார். அரசியலமைப்பு சட்டத்தின் 174வது பிரிவு ஏயின் உட்பிரிவு 2 மூலம் எனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நான் மேற்கு வங்காள சட்டமன்றத்தை 2022 பிப்ரவரி 12 முதல் முடக்குகிறேன் என ஆளுநர் ஜெகதீப் தன்கர் ட்வீட் போட்டார். இந்த உத்தரவு தொடர்பான நகலையும் தனது ட்விட்டரில் வெளியிடுகிறார். இதன் மூலம் ஆளுநரின் அனுமதியின்றி மேற்கு வங்க சட்டசபை கூட்ட முடியாத சூழல் உருவானது. இதற்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். அந்த மு.க. ஸ்டாலின் அரசுக்கு எதிராக போட்டி அரசாங்கம் நடத்த முயலும் ஆளுநர் ரவிக்கு ஜெகதீப் தன்கர் உத்தரம் தரவுகிறார். மு.க. ஸ்டாலின் அரசு போட்ட வழக்கில் மூக்குடைந்த ஆளுநருக்கு ஜெகதீப் தன்கர் பிளாஸ்திரி போட முயல்கிறார். அதற்கு அரசியல் சாசனம், ஜனாதிபதி உரிமை, சூப்பர் நாடாளுமன்றம் என்றெல்லாம் உருட்டி கொண்டிருக்கிறார். ஆளுநர் ஜெகதீப் தன்கரின் தலையீடு காரணமாக மேற்கு வங்க மாநில பல்கலைக்கழகங்களில் இனி மாநில முதல்வர்தான் வேந்தர் என்ற தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர் ஜெகதீப் தன்கரின் ட்விட்டர் கணக்கை பிளாக் செய்யும் நிலைக்கு போனார் முதல்வர் மம்தா பானர்ஜி. ஆளுநர் ஜெகதீப் தன்கர் ஒவ்வொரு நாளும் என்னை அல்லது எனது அதிகாரிகளை அவதூறாக ட்வீட் செய்கிறார். அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணான, நெறிமுறைகளுக்கு மாறான விஷயங்களை அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். அவர் அறிவுரை வழங்குவதில்லை, மாறாக உத்தரவிடுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொத்தடிமைகளாக இருக்க முடியாது. அதனால்தான் அவரை எனது ட்விட்டர் கணக்கிலிருந்து பிளாக் செய்தேன் என்றார் மம்தா. மேற்கு வங்க ஆளுநராக ஜெகதீப் தன்கர் 2022 ஜூலையில்
துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பாஜகவால் அறிவிக்கப்படுகிறார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திரௌபதி முர்மு தேர்வு செய்யப்பட்டார். இதனால் குடியரசு துணைத் தலைவர் பதவியை மீண்டும் வெங்கையா நாயுடு தொடர்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. முக்தார் அப்பாஸ் நக்வி உள்ளிட்டோரை பின்னுக்கு தள்ளி துணை குடியரசுத் தலைவராக ஜெகதீப் தன்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சீனியரை எல்லாம் பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு கொண்டு வரப்பட்டதால் தன்னுடைய ராஜ விசுவாசத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்பில் காட்டிக் கொண்டிருக்கிறார் ஜெகதீப் தன்கர். மணிப்பூர் வன்முறை குறித்து விவாதிப்பது தொடர்பாக 2023 ஆகஸ்ட் 3ஆம் தேதி மல்லிகார்ஜுன கார்கே ராஜ்யசபாவில் பேசியபோது ராஜ்யசபா தலைவரான ஜெகதீப் தன்கர், எனக்கு திருமணம் முடிந்து 45 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் ஒருபோதும் கோபப்பட மாட்டேன், என்னை நம்புங்கள் என சொன்னார். திருமணான எனக்கு எப்படி கோபம் வரும் கேட்ட ஜெகதீப் தன்கர் தான் இன்றைக்கு கோபத்தின் உச்சிக்கே போனார். அப்படியென்றால் ராஜ்யசபாவில் நீங்கள் பேசியது பொய்யா? 2025 மார்ச்சில் கொல்கத்தாவில் நடைபெற்ற மதத் தலைவர் ஸ்ரீல பிரபுபாதாவின் 150வது பிறந்த நாள் விழாவில் பேசும்போது இந்தியாவின் அடித்தளம் சனாதன தர்மத்தில்தான் இருக்கிறது என சனாதனத்திற்கு சர்டிஃபிகேட் கொடுத்தீர்கள். இன்று வரை சனாதனம் குறித்த பேச்சுக்கள் தமிழகத்தில் விவாதப் பொருளாகவே இருக்கின்றன. சனாதனத்தை ஆதரிப்பவர் எப்படி அரசியல் சாசனத்தை ஆதரிப்பவராக இருக்க முடியும்? சனாதனத்தை ஆதரிப்பதால் தான் திரௌபதி முர்முவை நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு அழைக்கவில்லையா? தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பினால் ஆளுநர் படித்து கையெழுத்து போட்டு சட்டமாக்கி அனுப்ப வேண்டும். கையெழுத்து போட விருப்பமில்லை என்றால் உரிய காரணம் சொல்லி உடனே மசோதாவை அமைச்சரவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். மசோதாவில் சட்ட சந்தேகம் இருந்தால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் இதை எதையும் செய்யாமல் ராஜ்பவன் பரணிலேயே போட்டு வைக்கிறார் ஆளுநர் ரவி. வருடக்கணக்கில் அந்த மசோதாக்கள் மீது படுத்து தூங்குகிறார். நான் கையெழுத்து போடாமல் கிடப்பில் போட்டாலே மசோதா செத்து விட்டது என திமிராக பேசுகிறார். தமிழ்நாடு சட்டமன்றம் மீண்டும் மசோதாவை நிறைவேற்றி அனுப்பினால் உடனே கையெழுத்து போட்டு சட்டமாக்கி அனுப்ப வேண்டும். அதை தவிர ஆளுநருக்கு வேறு வாய்ப்பே இல்லை. ஆனால் சட்டவிரோதமாக அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறார். 2ஆம் முறை நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதாவை எனக்கு ஆளுநர் அனுப்புவது சட்டவிரோதம் என ஜனாதிபதி ஆளுநர் ரவியிடம் சொல்லியிருக்க வேண்டும். செய்யவில்லை. ஜனாதிபதியும் அந்த மசோதாக்களை கிடப்பில் போடுகிறார். வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டின் கதவுகளை தட்டுகிறது. அதற்கு நீதி கிடைக்கிறது. ஆளுநரை சேர்த்து ஜனாதிபதிக்கும் உத்தரவு போடுகிறது உச்சநீதிமன்றம். அதற்காக அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 142 பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து தீர்ப்பு வழங்குகிறது. அதோடு ஜனாதிபதிக்கும் 3 மாத காலக்கெடு விதிக்கிறது. ஆனால் ஜெகதீப் தன்கரோ ஜனநாயகத்திற்கு எதிரான அணு ஆயுதமாக சட்டப்பிரிவு 142 மாறியுள்ளது என நெருப்பை தொட்டது போல கொதிக்கிறார். ஆந்திர பிரதேச ஆளுநராக நியமிக்கப்பட்ட அப்துல் நசீர், கேரள ஆளுநராக நியமிக்கப்பட்ட சதாசிவம், ராஜ்யசபா எம்பி ஆன ரஞ்சன் கோகாய் எல்லோரும் அரசியல்வாதிகள் அல்ல, உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக இருந்தவர்கள். இவர்களுக்கு ஏன் பதவிகளை கொடுத்தது மோடி அரசு? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சுப்பாராவ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோற்றார். அஸ்ஸாம் நீதிபதி பஹருல் இஸ்லாமும் ஒரிசா நீதிபதி ரங்கநாத் மிஸ்ராவும் ராஜ்யசபா எம்பி ஆனார்கள். மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MC சாக்லா இந்திரா அமைச்சரவையில் கல்வி அமைச்சரானார். இவையெல்லாம் அவர்களின் ஓய்வுக்கு மிக மிக பின்னால் நடைபெற்றவை. இவர்கள் அரசியலில் கால் பதித்த போது அவர்கள் காலத்தில் எழுதப்பட்ட தீர்ப்புகளை வைத்து விமர்சனங்கள் எழுந்ததில்லை. சதாசிவம் மீது அமித்ஷா வழக்கும், ரஞ்சன் கோகாய் மீது அயோத்தி, சபரிமலை, ரஃபேல், CBI இயக்குனர் டிஸ்மிஸ் வழக்குகளும் பாலியல் புகாரும் விமர்சனங்களாக எழுந்தன. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த அப்துல் நசீர் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற அடுத்த 1 மாதத்திலேயே கவர்னராக நியமிக்கப்படுகிறார். சர்ச்சைக்குரிய அயோத்தி வழக்கை விசாரித்த அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்றிருந்த ஒரே முஸ்லிம் நீதிபதி இவர். மற்ற நீதிபதிகளுடன் இணைந்து ஒருமித்த தீர்ப்பை இவர் வழங்கினார். இவர்களைப் போல எல்லா நீதிபதிகளும் இருக்க மாட்டார்கள். ஜெகதீப் தன்கர் அவர்களே, பாஜக ஆட்சியில் நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என எதிர்க்கட்சிகள் கூக்குரல் எழுப்புகின்றன. உச்ச நீதிமன்றம் நீதிபதி செல்லமேஸ்வரர் உள்ளிட்ட 4 மூத்த நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நிர்வாகத்தில் குறைபாடுகள் இருக்கிறது, அதனை சரி செய்ய தலைமை நீதிபதியின் கவனத்துக்கு கடிதம் மூலம் கொண்டு சென்றும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி 2018 பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளே ஊடகத்தினரை சந்தித்து இப்படி குற்றச்சாட்டுகளை வைத்தது இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே முதன்முறையாகும். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா வெளிப்புற சக்திகளால் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்பட்டார் என்று ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் பரபரப்பு புகார் தெரிவித்தார். ஜெகதீப் தன்கர் அவர்களே, நீதிக்கு தண்டனை விதிக்க முடியாது.